ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பென்னி ஸ்டாக் சீரிஸோட செகண்ட் ஸ்டாக்கை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக்கோட நேம் பிரிட்டிகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க தான் பிரிட்டிகா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட ஃப்ளாக்ஷிப் கம்பெனி. இந்த கம்பெனி 1980 இன்கார்பரேட் செய்யப்பட்டிருக்கு. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டிராக்டர், அப்புறம் ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ், அப்புறம் இன்ஜினியரிங் கூட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, சேல் பண்ணுறத மெயின் பிஸ்னஸாக வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக டிராக்டர்ஸ்க்கும் அதர் வெஹிக்கிள்க்கும் தேவையான மெஷின் காஸ்டிங், அப்புறம் போல்ட்ஸ், நட்ஸ், ஸ்க்ரூஸ், சேசிஸ், மோட்டார்ஸ் போன்ற ப்ராடக்ட்ஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுல மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் சில ப்ராடக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியர் ஆக்சில் ஹவுசிங், ஹைட்ராலிக் லிஃப்ட் கவர்ஸ் அண்ட் ஹவுசிங், டிஃபரன்ஷியல் கேஸ், வீல் ஹப்ஸ், ஃப்ரண்ட் இன்ஜின் அண்ட் ஆக்சில் சப்போர்ட், என்ஜின் கவர்ஸ், அப்புறம் பிளேட் டிஃப்யூசர், சிலிண்டர் பிளாக்ஸ் அண்ட் கேம் ஷாஃப்ட்ஸ், பிரேக் ஹவுசிங், என் கவர்ஸ் அண்ட் அக்வேட்டிங் டிஸ்க்னு சொல்லி நிறையா ப்ராடக்ட்ஸ் இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இவங்களோட ரெவன்யூவில் 3 ப்ராடக்ட்ஸ்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 73% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் ஆகுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சில் ஹவுசிங், டிஃபரன்ஷியல் கேஸ், அப்புறம் பிரேக் ஹவுசிங். இதில் ஆக்சில் ஹவுசிங்லேருந்து 28% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் ஆகுது. இதே டிஃபரன்ஷியல் கேஸ்லேருந்து 25%, பிரேக் ஹவுசிங்லேருந்து 20% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் ஆகுது. இதர ப்ராடக்ட்ஸ்லேருந்து 27% ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் 2 இடத்துல மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. ஒன்று பஞ்சாப், இன்னொன்று ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த பிளான்ட்ஸோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,000 டன் பர் ஆனம். பை 2025 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே இந்த கெப்பாசிட்டியை 1 lakh டன் பர் ஆனம்னு இன்க்ரீஸ் பண்ணுறதா பிளான் வச்சுருக்காங்க. இதுக்கான ஒர்க் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இவங்களோட பிஸ்னஸ். இப்போ இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்தியாவில் நிறைய லீடிங் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எய்ச்சர் மோட்டார்ஸ், அதே மாதிரி எய்ச்சர் மோட்டார்ஸோட டிராக்டர் டிவிஷன், மஹிந்திரா, டாஃபே, எஸ்கோட் குபுடோ, மஹிந்திரா ஸ்வராஜ், அசோக் லைலண்ட், பிரேக்ஸ் இந்தியா லிமிடெட், தானா, சோனாலிகா இன்டர்நேஷ்னல், எஸ்எம்எல் இசுசு, ஸ்வராஜ் சொல்லி நிறைய ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இந்த ஷேரோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 428 கோடியாக இருக்குது. கரண்ட்லி இந்த ஷேர் 26.5 ரூபான்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் ஹையாக 54.3, அதே மாதிரி 52 வீக் லோவாக 16.2ன்னு சொல்லி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஷேர் 52 வீக் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 50% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 34.1 இருக்குது. இதே இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 33.4 இருக்குது. ஸோ இப்போ 52 வீக் ஹைலேருந்து இப்போ நல்லா கரெக்டானதுனால இப்போ இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி பிஇ கிட்ட நெக்காக இருக்குது. ஆர்ஓசியா ஆல்மோஸ்ட் 12% இருக்குது. ஆர்ஓஇ அண்டர் 10% தான் இருக்குது. இந்த கம்பெனி டிவிடெண்டில் எதுவும் தர்றது கிடையாது. ப்ரமோட்டர் ஷேர் எதுவும் ப்ளஸ் பண்ணல. இது ஒரு நல்ல விஷயம். இந்த கம்பெனியில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு டெப்ட் ஒரு 149 கோடி இருக்குது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டிங்க வந்து ஸ்லைட்லி அந்த ஹையர் சைட் 0.72 இருக்குது. கிவன் த ஃபேக்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 428 கோடியாக இருக்கிறதுனால. இருந்தாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு 177 கோடி கேஷ் ரிசர்வாக இருக்குது. ஸோ இந்த கேஷ் ரிசர்வை யூஸ் பண்ணி உங்களோட டெப்ட்டை வந்து ஓரளவு குறைச்சிட்டாங்கன்னா இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு பென்னி ஸ்டாக்குக்கு எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு தான் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் இருக்குது. இப்போது இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 5 குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸாக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆகட்டும், நெட் ப்ராஃபிட் ஆகட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் இருக்குது. மார்ச் 2023 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 88 க்ரோஸாக சேல் இருக்குது. இதே அடுத்த குவார்ட்டரில் 94ன்னு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த செப்டம்பர் குவார்ட்டரில் ஸ்லைட்டாக டிப் ஆகி 93ன்னு இருக்குது. இது கூட ஓகே. பட் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 17 சொல்லி நல்லா டிப் ஆகிருக்கு. இதே அதுக்கு அடுத்த மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்ட்டர்லேருந்து 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சேலாக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆகட்டும், அதே நெட் ப்ராஃபிட் ஆகட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் இதோட கிராஃப் இருக்குது. இதே ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது இவங்க நம்பர்ஸ். மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 166 crores சேல் பண்ணியிருக்காங்க. இதே 2021 பார்த்தீங்கன்னா 224 crores, இதே 2022 370, 2023 425 இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 2024 இப்போ நடந்து முடிஞ்ச வருஷத்தில் ஃபினான்ஷியல் இயரில் கொஞ்சம் தான் டிப் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய டிப்பு கிடையாது. ஸோ ஆனுவலி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், சேல் ஆகட்டும், இதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ஆகட்டும், இது மூணுமே இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. இது மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24 crores, 24, 30, 42, 52ன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. இதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா
சிக்ஸ் க்ரோர்னு சொல்லி சிங்கிள் டிஜிட்டலில் பண்ணியிருக்காங்க 2020-21. இதே 2022 14 க்ரோர்ஸ்னு சொல்லி டபுள் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டை. இதுக்கு அடுத்த வருஷம் 2023 16 க்ரோர்ஸ்னு சொல்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2024 ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணி 17 க்ரோர்ஸ்னு சொல்லி அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட சேல் ஆகட்டும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆகட்டும், நெட் ப்ராஃபிட் ஆகட்டும், இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நம்பர் வந்து ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இப்போது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2023 குவார்டர் வரைக்கும் ப்ரமோட்டர் கிட்ட வெறும் 48.54% தான் ஷேர் இருந்திருக்கு. இந்த டைமில் எஃப்ஐஎஸ் கிட்ட 1.34%, பப்ளிக் கிட்ட 50% ஷேர் இருந்திருக்கு. டிசம்பர் 2023 குவார்டரில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 29.21% குறைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் ப்ரமோட்டர் ஆல்மோஸ்ட் 20% ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 68.38 இருந்திருக்கு. அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் அந்த குவார்ட்டரில் 1.07% சொல்லி ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணி 2.41% சொல்லி அவங்க ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்த லாஸ்ட் 2 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜில் ஸ்லைட்டாக டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச 2024 குவார்ட்டரில் 64.86% அவங்களோட ஹோல்டிங் இருக்குது. இதே சமயத்தில் மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அவங்களோட ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி ஜூன் குவார்ட்டரில் ஒரு ஸ்லைட்டாக அவங்களோட ஹோல்டிங்கை கட் பண்ணியிருக்காங்க. இதே சமயத்தில் இப்போ பப்ளிக் கிட்ட 31% தான் ஸ்டேக் இருந்திருக்கு. ஸோ ஒரு காலத்தில் பப்ளிக் ஹோல்டிங் 50% இருந்த ஷேரில் இன்றைக்கி பப்ளிக் ஹோல்டிங் வெறும் 31% தான் இருக்குது. அதே சமயத்தில் ப்ரமோட்டர் கிட்ட வெறும் 48% தான் ஹோல்டிங் இருந்தது, இன்றைக்கி 64% சொல்லி இருக்குது. ஸோ எப்போல்லாம் பப்ளிக் பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ப்ரமோட்டரும் எஃப்ஐஐஸும் இந்த கம்பெனியில் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு இம்ப்ரெசிவான விஷயமா பார்க்குறேன். என்னதான் இது ஒரு பென்னி ஸ்டாக்காக இருந்தாலும் இதில் 4% எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க, ப்ரமோட்டர் 64% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பெட்டராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பென்னி ஸ்டாக்காக இருந்தாலும் இந்த கம்பெனி ரொம்ப இருக்குது. ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.